நடிகர்களுக்கு எந்த மாநிலத்தில் செல்வாக்கு இருக்குங்க? அதுக்குன்னு சொல்லி ஓட்டுலாம் மாறுமா? இந்த கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் வந்து வடிவேல் அண்ணனை வச்சுக்கிட்டு தெரு தெருவா சுற்றுனாங்க திமுக. கூட்டம் பிரம்மாண்டமாக வந்தது. ஓட்டாக விழுந்தது. ஏடிஎம்கே ஜெயலலிதா தானே செஞ்சாங்க, ஜெயித்தாங்க. ஆனால் திரைப்பிரபலங்களை வச்சா வந்து ஓட்டு விழும் அப்படின்றது இல்லை. திரைப்பிரபலங்களை எதுக்கு முன்னிலைப்படுத்துவாங்க தேர்தல் காலங்களில்? அந்த மக்கள் ஓடி வந்து பார்ப்பாங்க இல்லையா? அப்போ நம்முடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு சொல்லி அரசியல்வாதிகளுடைய ஒரு ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு இது அது. அதை கையாளுவாங்க. ஒரு நடிகர் இந்த குண்டுமணி, அந்த மணி, இந்த மணி ஏதாவது காமெடி நடிகர் யாரையாவது வண்டியில் நிற்பாடிச்சா யார் யார் யாருன்னு வீட்டில் உள்ளவங்கலாம் வருவாங்களே, வெளியே வருவாங்க. இப்போ பார்க்கும்போது நடிகரை பார்க்க வருவாங்க. அப்போது வந்து இந்த நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகள் அது இதுன்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஈஸியாக கொண்டு போகலான்றது தான் அரசியல் கட்சிகளை அதை கையாளுவாங்களே தவிர, விஜய் வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தால் இது கேரளாவில் ஜெயிக்கலாம் அல்லது கர்நாடகாவில் ஜெயிக்கலாம், இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் திமுகவுக்கு நல்லாவே தெரியும். இது காங்கிரஸுக்கு நல்லாவே தெரியும். அப்படி வந்து பல பரிசீலெலாம் இறங்க மாட்டாங்க.